இன்று நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறேன். ருசி பார்த்தா மீண்டும் மீண்டும் சாப்பிடுவீங்க. முதல்ல சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுதான் ருசிக்கான முதல் ரகசியம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சமையல் சுவையாவும் மணமாவும் இருக்கும். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா காய வைக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு பொன்னிறமா வதக்குங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வதங்கணும். அப்பதான் சமையல் ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை போகும் வரை வதக்குங்க. இந்த கலவைய நன்றாக கிளறி வாசனை வரும் வரை பொறுமையாக வதக்கி எடுக்க வேண்டும். தக்காளி சேர்த்து நன்றாக மசிச்சு வதக்குங்க. அப்பொழுதுதான் சுவை கூடும். மெதுவாக கிளறி விடுங்கள். அடுப்பின் அனல் குறைவாக இருக்கட்டும். மஞ்சள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலருங்க. அப்போதுதான் சுவை நன்றாக வரும். இது பாரம்பரியமான முறையிலே சமைக்கப்படும். இப்ப சிக்கன் சேர்த்து நல்லா கலக்கி மூடி வச்சு வேக விடுங்க. அப்புறம் நல்ல சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க, சூடா சிக்கன் ரோஸ்ட் ரெடி. சாப்பிடலாம் வாங்க. இதோ உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான சுவையான சிக்கன் ரோஸ்ட். காரமா, ஜூசியா, ரொம்ப ருசி. இதுக்கு சமம் வேற எதுவும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.